வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது கட்சிக்கு தேர்தல் நிதியாக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி 51 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திமுக என்ற இயக்கத்திற்கு ஓய்வே கிடையாது என்றும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதுதான் திமுக இயக்கம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் எதிரிகள் புது புது யுக்திகள் மூலம் திமுகவை அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறையை ஏய்ப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. டெல்லியில் இருக்கும் பிக்பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்க உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறது என்றும் விமர்சித்தார். தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யணும். என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்து விட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க. ஆமாமா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே மொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதை நாங்க அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லவர்களுடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சாடினார். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு.
சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும், அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் அவர் மீண்டும் முதலமைச்சராக இருப்பார் என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக வற்புறுத்தியது இல்லை என்றும் விளக்கமளித்தார். பன்னீர்செல்வம் தான் அதை தான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து எனக்கு கூட ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறத விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராததுதான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். தங்களது கூட்டணிக்கு வராவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக அழித்துவிடும் என்றெல்லாம் அதிமுகவினர் பயப்படுத்தி பார்ப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நீங்க சொல்றீங்க சின்ன கட்சி புதிய கட்சின்னு, அந்த கட்சியை அடிப்படையே இல்லை, அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, என்னென்னமோ பேசுறாங்க. அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார். இன்றைக்கு விஜய் வரல, ஒவ்வொருத்தராக வரல வந்திருக்காங்க. KP முனுசாமி ஆரம்பிச்சாரு, அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு. இன்னும் நாளில் விஜயை திமுகவை விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போது பாருங்க. காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடந்த 27ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாசகம் அடங்கிய சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் சாஹரான்பூரில் அடில் அகமது என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றியது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சோதனை செய்தபோது அடில் அகமதுவுக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து AK-47 வகை துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் வசித்து வரும் மற்றொரு மருத்துவரான முஜாமில் ஷக்கீல் என்பவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 350 கிலோ வெடிமருந்துகள், டைமர்கள் மற்றும் துப்பாக்கி, பேட்டரிகள், வாக்கி டாக்கிகள், 12 சூட்கேஸ்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. முஜாமில் ஷக்கீல் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபாலா என்ற தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்துள்ளார். அந்த கல்லூரி வளைகுடா நாடுகளில் இருந்து பெறப்பட்ட நிதி உதவி மூலமாக செயல்பட்டு வந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அடில் அகமது, முஜாமில் ஷக்கீல் ஆகியோர் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கலாம் என்றும் டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.